இப்போ நம்ம ஒரு ஓமை சொல்ல போகிறோம். ஜீசஸ் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் சொன்னால் ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அமைக்கலாமா? இப்போ என்ன, ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஜீசஸ் வராங்க இல்லை. அப்போ என்னதுன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் ஜீசஸ் முன்னாடி வந்து முழங்கால் இட்டுட்டு, நல்ல பொருள்களை நித்தியம் ஜீவனே சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு ஜீசஸ், நீ நான் சொல்கிற 10 கற்பனைகளை ஃபாலோ பண்ணுறியா? அதுக்கு அது ஐஸ்வர்யவான், நான் இது சிறு வயதிலே அது கை கொள்கிறேன். அதுக்கு அது ஜீசஸ் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் வந்து ஒரு சின்ன ஒரு குறை உண்டு. என்ன குறை? அதுக்கு ஜீசஸ் சொன்னாங்க, நீ உன்கிட்ட இருக்கிற சொத்து இது எல்லாத்தையுமே நீ விற்று தரித்திரத்துக்கு கொடுத்தினா உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் வச்சிருக்குது. அதுக்கு அந்த ஐஸ்வர்யவான் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் அவன் மன வருத்தத்தோடு அப்படியே அவன் போயிட்டான். இதுதான் ஸ்டோரி. இதோட கருத்து என்னதுன்னா, இந்த ஸ்டோரி எதோ குறிப்பிடுனா, இதில் ஊசி நம்ம இருக்கிற ஒரு ஊசியின் காதுன்னு சொன்ன ஒரு இடம் இருக்குது. அதில் என்னதுன்னா, அது ஊசியின் காது. இது என்னென்னா, ஒட்டகம் என்னென்னா இதுக்குள்ளே நுழைந்து நேரத்தில் மனுஷங்களோட உதவினாலும் அதுவும் கொஞ்சம் வளைஞ்சு அது இரவு நேரத்தில் கிராஸ் பண்ணும். இது ஒரு சின்ன வழி மாதிரி. இது என்னதுன்னா, நம்ம பரலோகத்துக்கு போகிறதும் இந்த மாதிரி ஊசியின் காது மாதிரி தான். நம்ம இது கஷ்டப்பட்டாதான், கொஞ்சம் இப்படி கஷ்டப்பட்ட இருந்தால் தான் பரலோகத்தில் பொக்கிஷம் நமக்கும் இருக்கும். தேங்க்யூ.